ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு தேவன் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நம்மை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய சரீர பலவீனங்களை தேவன் இந்த நாளில் நீக்குகிறார். நல்ல பலனை கொடுக்க போகிறார். ஆமென். பலவீனங்களை நீக்க போகிறார். பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த நாளில் நமக்கு கிருபை செய்கிறார். ஆமென். இந்த நாளில் ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளான பாதையிலே நடந்து கொண்டிருந்த மக்கள் இயேசு கிறிஸ்து என்னும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த உலகமே சூரியனை போல பிரகாசித்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினால் இந்த நாளில் நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுத்த தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய இருக்கிறார். ஒரு விசை நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்ய எங்களை தகுதிப்படுத்தினவரும், இருளின் அதிகாரத்தில் இருந்த எங்களை விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவாகிய தேவன் இந்த நாளில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களை நீதிமானாக்கி இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறது. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறதுனாலே தைரியமாய் நாங்கள் திருவாசன தண்டையிலே கிட்டி சேருகிறோம். எங்களுடைய ஜீவன் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால் தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவோ ஆண்டவரே பாரத்தோடு, துன்பத்தோடு, கஷ்டத்தோடு உம்முடைய ஆலயத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ இன்னல்கள், பிரச்சனைகள் எங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் எங்களோடு கூட இருந்து கோணலானவைகளை எல்லாம் ஆண்டவரை செவ்வையாக மாற்றுகிறவர், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன். இந்த ஆராதனையும் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்று வழிநடத்தும்படியாய் நாங்கள் வரவேற்றுகிறோம். பா தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய சபைகளில் உலாவுகிற இயேசு கிறிஸ்து இந்த நாளில் எங்கள் சபையில் உலாவும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய மன விருப்பத்தின்படி இந்த ஆராதனையை வழி நடத்துங்க தகப்பனை. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும். எங்கள் மத்தியில வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் சகோதரனோடு கூட சேர்ந்து இந்த பாடல்களை பாடி ஒரு நிமிஷம் நம்ம சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு நேராக நாம திருப்பி அவரையே நாம நோக்கி கொண்டு இருக்கிறோம். பாடல்களை பாடும் பொழுது பாடல்களின் வரிகளை உணர்ந்து நாம் பாடும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் பாடல்களை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். மறவாமல் நம்மை நினைத்த கர்த்தரை, நம்மை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தரை நாம் துதித்து மறவாமல் நினைத்தீரையா என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹalleluya. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எதிரேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எதிரேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே.
இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஹalleluya. கடந்த ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருக்க வசனம், இந்த வசனத்தை இன்னைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்களை சந்திக்கிறோம், நமக்கு ரொம்ப ஒரு பழக்கமானவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இன்னும் நம்மளுக்கு க்ளோஸாக உள்ளவங்க அப்படின்னா, அவங்க சிஸ்டர் சர்ச்சில் எப்படி போச்சு, ஆராதனையெல்லாம் நல்லா இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க இன்னும் நல்லா ரொம்ப அக்கறையாக நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், விசாரிக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன வேலைக்கு போகிறாங்க, ஐயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, பரவாயில்ல நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை சாப்பிட்டீங்களா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, அது அப்படிலாம் ரொம்ப நல்லா நம்மள்ட்ட அக்கறையாக இருக்க மாதிரி அப்படி விசாரிப்பாங்க. ஆனால் நம்மளை விட்டு கடந்து போன பிறகு நமக்கு பின்னாடி போய் அவங்க என்ன பேசுவாங்க, அப்பா உடம்பு சரியில்லையா, நல்லா வேணும், படுத்து கிடக்கட்டும் 4 நாளைக்கு அப்படின்னு சொல்லி நல்லா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை. அவர் நம்மளை விசாரிக்கிற கர்த்தர். நம்ம ரொம்ப மனம் கலங்கி போய் தவிச்சு போய், ஐயோ என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என்னை கேட்குறதுக்கு யாருமே இல்லையே, நான் அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுறேன், என்னைய யாருமே அன்பு செலுத்த மாட்றாங்க, என்கிட்ட யாருமே பேச மாட்றாங்க அப்படிலாம் நம்ம நினச்சி புலம்பி தவிச்சுக்கிட்டு தனிமையில் இருக்க நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆனால் நிறையா நேரம் நம்ம சொல்கிறது என்னன்னா, என் கவலையெல்லாம் அவர் மேலே தான் வச்சுட்டேனே, எனக்கு எதுவுமே நடக்கலையே, எப்பவும் போல தானே இருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனை தீரவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நமக்கு அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, அவர் நம்ம உயர்த்தி நம்மளை உயர்ந்த கண்மலையின் மேல நிறுத்துறது தான் அவருடைய விருப்பம். கர்த்தருடைய பிள்ளைங்க என்னைக்கும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்கள உயர்த்தி நல்ல அழகு பார்க்கறது தான். ஒரு அப்பா எப்படி தான் பிள்ளை ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. என் பிள்ளை கீழே போகணும், தாழ்ந்து போகணும் அப்படிலாம் எந்த ஒரு அப்பாவும் நினைக்க மாட்டாங்க. உலகத்துல இருக்க அந்த தகப்பனே அப்படி நினைக்கும் போது, நம்மளை படைச்ச பரமபிதா நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னா, அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்திருக்காரு. அப்ப அவர் நமக்கு நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம நினைக்கிறது நடக்கக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாரா? கிடையாது. அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. ஆனா நமக்கு பொறுமை கிடையாது. அவர் எந்த ஒரு நேரம் வச்சிருக்காரோ அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணுறதை விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம பார்ப்போம். இந்த வசனம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார்னா, இந்த வசனம் பைபிளில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. நான் சங்கீதம் ஏசாயெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த வசனம் என் மைண்டில் பட்டதே கிடையாது. ஒரு நாள் ரொம்ப சோர்வாக, ரொம்ப வருத்தத்தோட, ரொம்ப ஃப்ரைடே ப்ரேயருக்கு போவோம் நாங்கள் ஆராதனைக்கு. அந்த நேரத்தில் இஸ்ரேல்லேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கமான ஒரு சகோதரன் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் தான் அன்னைக்கு மெசேஜ் எடுத்தாங்க. அன்னைக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன். எப்படி சொல்கிறதுனே தெரியல.
ரொம்ப இதா இருந்தேன். அப்ப சரி ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையினால பேசுவாரு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். நல்லா வெயில் அடிக்கிற நேரத்துல நம்மளுக்கு என்ன தோணும்? ஏதாவது ஒரு நிழல் கிடைக்குமா? நிழலான இடத்துல போய் நிக்கலாமா? இல்ல நல்ல ஒரு ஜில்லுன்னு தண்ணி கிடைக்குமா குடிக்கிறதுக்கு? தாகத்துக்கு அந்த வெயில்ல நமக்கு நல்ல தாகம் எடுக்கும். அப்ப எங்கேயாவது கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்காதா? ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் அப்படிலாம் நினைப்போம். அதே மாதிரி நல்ல காத்து மழையுமா இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு கூடாரத்துக்குள்ள நம்ம போய் இருக்கணும், மறைவிடமா ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில பல கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து நம்ம நெருக்கும் போது கர்த்தர் எப்படி நமக்கு இஸ்ரவேல் மக்களை காத்து வழி நடத்தின தேவன், பகலிலே வெயிலுக்கு நிழல், நிழல் ரொம்ப முக்கியம் வெயில் நேரத்துல. அதே மாதிரி மறைவிடமும் கூடாரமும் ரொம்ப அவசியமான ஒன்று. இப்ப கொஞ்ச நாளா அந்த வெயிலோட கஷ்டத்தை அதிகமா உணர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை, இப்ப ஜாஸ்தியா வெயில் அடிக்குது. அதுவும் இந்த வெயிலே அதிகமா இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு கீழே உட்காந்து அந்த வெயில்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பதான் நான் நினைச்சேன், மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களை தேவன் வழி நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்பெல்லாம் நான் எதுக்கு மேக ஸ்தம்பம், எதுக்கு அக்கினி ஸ்தம்பம் அப்படின்லாம் யோசிப்பேன். எனக்கு அந்த இது புரியவே இல்லை. இப்பதான் தெரியுது, இந்த வெயில் வந்து அவங்கள தாக்காதபடிக்கு ஆண்டவர் மேக ஸ்தம்பமா இருந்து பாதுகாத்திருக்காரு. மேகம் வந்து மூட்டமா வரும்போது வெயில் அவ்வளவா நமக்கு தெரியாது. மேக ஸ்தம்பமா இருந்து பகல்ல பாதுகாத்திருக்காரு. அதே இரவு நேரத்துல பனி அதிகமா இருக்கும், அந்த நேரத்துல அக்கினியா இருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி இருக்காரு. இந்த வார்த்தைகளை இந்த வாரம் ஃபுல்லா தியானம் பண்ணுங்க. திரும்ப திரும்ப படிக்கும்போது அந்த வசனங்களுடைய அர்த்தம் நமக்கு நல்லா புரியும். ஒரு தடவைக்கு 10 தடவை படிச்சு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தைகள் நமக்கு இன்னும் ஆழமா புரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே நாம் ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். சகோதரன் நம்மை ஆராதனைக்குள் நடத்துவார். ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் துதிக்கலாம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, அப்பா, இதை நாங்கள் வசனத்துல ஹல்லேலூயா. பார்த்தபடி அப்பா, எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இடத்துல நாங்கள் வைத்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர், Thank you, எங்களுக்கு Jesus. ஆதரவு செலுத்துகிறவராய் இருக்கிறீர். அப்பா, எங்கள் கண்ணீரை Hallelujah. துடைக்கிறவராய் இருக்கிறீர். Thank you, அப்பா, Lord. எங்களை Thank you. எங்களிடத்துல அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. Amen. அப்பா, நாங்கள் சோர்ந்த போதெல்லாம் உடைய பலத்தினால எங்களை தேர்ச்சினரவராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷர்கள் எங்களை தூற்றும் பொழுது, மனுஷர்கள் எங்களை ஏசும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உடன் வருகிறவராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அப்பா, இதோ நாங்கள் கண்ணீரோடு இடத்துல நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு எல்லா ஆனந்தத்தையும் தந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை தந்த தெய்வமே உமக்கு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தை தந்த தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமா எங்களை வைத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பலத்த துருகம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பலத்த துருகம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமமே எங்களுக்கு விடுதலை தருகிறது, உம்முடைய நாமமே எங்களுக்கு சமாதானம் தருகிறது. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அந்த பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் பாடலாமா? என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே
அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தம் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் உன்னதர் மறைவில் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாய் என்றே சொல்லுவேன் ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் ஆமென் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு ஆமென் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார் Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று
வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம கிட்ட எவ்வளவு கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக என் ஏசப்பா இருக்காரு, என்னை விசாரிக்கிற தேவன் அவரு இருக்காரு, நான் அவரை துதிப்பேன், நான் பாடுவேன், புகழுவேன், எந்த துன்பம் வந்தாலும் நான் அவரை துதிக்கிறத விடவே மாட்டேன், அவரை பாடுறத விடவே மாட்டேன், ஆராதிக்கிறத விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உறுதியோடு நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனை நாம் ஆராதித்து உயர்த்தி பாடுவோம். ஹalleluya. Thank you Jesus. நன்றி இயேசுவே. அப்பா நன்றி 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 தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்னை தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்னை தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. அவர் நம்மை மறவாத தெய்வம். உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றி. நீழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. Hallelujah. Thank you, Lord. போனாலும் Thank you, Jesus. Thank you. உம் வார்த்தைகள் என்றும் Hallelujah. மாறாதே. நன்றி இயேசுவே அப்பா. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. உம் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. கரங்களை உயர்த்தி Hallelujah. கரங்களை உயர்த்தி முழு மனதோடு கர்த்தரை துதித்து பாடுவோம். Hallelujah. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர். Hallelujah. சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். உம்மை போல வேறு தேவன் இல்லை. எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன், தாய் போல எங்களை தேற்றுகிற தேவன். Hallelujah. தந்தை போல நம்மை அணைத்து கொள்ளுகிற தேவன். Hallelujah. 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 அப்பா. துதிக்கு பாத்திரரே. Hallelujah. மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Hallelujah. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Hallelujah. எங்கள் ஜெயக்கொடியானவரே, விடுதலை நாயகனே, வெற்றியை தருபவரே. Hallelujah. தேவனுடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. நன்றி நன்றி இயேசுப்பா. எங்களை நிரப்புங்க நிரப்புங்க அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க அப்பா. இன்னுமாய் உம்மை நாங்கள் கிட்டி சேர வேண்டும் தகப்பனே. உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அப்பா, உம்முடைய மகிமைக்குள் நாங்கள் மூழ்கி அப்பா, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல தகப்பனே, நீச்சல் ஆழம் மூழ்கி அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் மூழ்கி அப்பா, உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு கிருபை தந்தருளுங்க அப்பா. எங்களை நிரப்பி அருளுங்க சுவாமி அப்பா, எங்களை நிரப்பி அருளுங்க அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களிடத்துல இருக்கிறதான குற்றம் குறைகளை அப்பா நீங்க மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் பாவிகளான மனிதர்களாய் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க அப்பா, உம்மை தொழுது கொள்ள, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. தகப்பனே, உம்மை நாங்கள் இன்னும் அதிக பரிசுத்தத்தோடு உம்மை கிட்டி சேர வேண்டும் தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்தரலுங்கப்பா. எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. தகப்பனே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், சரண்டர் பண்ணுகிறோம் தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பலிபீடத்திலே படைக்கிறோம். உம்முடைய பரிசுத்த அக்கினி அப்பா எங்கள் மேல் இறங்கட்டும் அப்பா. பலிபீடத்திலே இறங்கின அக்கினி அப்பா எங்கள் மேல் இறங்கட்டும். வேண்டாத காரியங்களை எல்லாம் சுட்டெரிக்கட்டும் சாமி. உமக்காய் மாத்திரம் நாங்கள் வாழ அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் தகப்பனே. எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும். மனிதர்கள் அப்பா நேசிக்கிற மாதிரி நீர் எங்களை நேசிக்கவில்லை.
தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். நீர் எங்களை விட்டு விலகாத தெய்வம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தின் படி எங்களை நடத்துங்க அப்பா. தகப்பனே, உம்முடைய சித்தமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில என்டர் ஆகவே கூடாது தகப்பனே. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருவின் சதி மோசங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். ஹalleluya, ஹalleluya. உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் ஒலிவமர கஞ்சுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா, அந்த நேரத்திலும் பிள்ளைகளை குறித்து வருத்தத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு, ஏக்கத்தோடு என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் அநேகமாயிரம் பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் பார்த்து கொள்ளுகிறேன், படாதே, கலங்காதே, திகையாதே, உன் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் தந்துவிடு. ஹalleluya. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் தகப்பனே. நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள். நீர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் பேச இருக்கும் செய்தி எச்சரிப்பின் செய்தியாய் இருக்கிறது. இந்த செய்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கடைசி கால செய்தியாய் இருக்கிறது. ஒரு எச்சரிப்பின் செய்தியை இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே எச்சரிக்கும்படியாக ஒரு செய்தி தேவன் இந்த நாளில் அனுப்பியிருக்கிறார். தேவன் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொரு மகத்துவமான காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சரித்திரத்தின் கதைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏற்ற வேளையில அந்தந்த காலகட்டத்திற்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார், ஒரு ராஜாக்களை எழுப்புவார். அவர் தம்முடைய திட்டங்களை அதை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். காலம் நிறைவேறின பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஆமென். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் கடைசி காலங்களாய் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சீசர்கள் இயேசுவினிடத்துல ஒரு 2 கேள்விகளை கேட்கிறார். சீசர்கள் இயேசுவினிடத்துல ஒரு 2 கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? 2 கேள்விகளை அங்கு கேட்கிறதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிரு. இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை. சீசர்கள் கேட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு முதல்ல எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட மக்களை
தவறான போதனைகளுக்குள்ளும் தவறான வழிகளுக்கு அவர்களை வழிநடத்தி செல்கிறதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள்ல நாம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்ப இயேசு கிறிஸ்து ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வந்து என்ன செய்வாங்களா, நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். சரிங்களா? எதனால நாம அறியலாம். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், நான் இப்ப செய்திகள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், தேவனுடைய வார்த்தையினை பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய சாயல் என்னிடத்தில் வெளிப்படவில்லை என்றால் நான் தவறான போதனைக்காரனாய் இருப்பேன். சரியா? போதிக்கிற நானே ஆகாதென்று தள்ளப்பட்டா என்ன இருக்கு? அப்ப ஒரு மனுஷன் போதிக்க வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய சாயலில் இருக்க வேண்டும். தேவனுடைய குமாரனுடைய சாயல் அவனிடத்தில் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், எவ்வளவோ ஆட்டம் ஆடினாங்க, பாட்டு பாடினவங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், மீடியாவில் பார்த்தா கிறிஸ்தவமே சீரழிந்து போய் கிடக்கிறது. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு. ஏன்னா கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய நாமம் இன்றைக்கு தூசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. என்ன? ஏன்னா அவருடைய நாமத்தை சொல்லி என்ன செய்யறாங்க? வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களை தவறான போதனைக்குள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப எதனால ஒரு மனுஷன் நல்ல போதனை போதிக்கிறவர், ஊழியக்காரர் எப்படின்னு எதனால அறியலாம்னா கனிகளினாலதான் அவங்கள அறிய முடியும். சரி, என்னைய பத்தி என் மனைவிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் எப்படின்னு. சரியா? அவங்கள பத்தி என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் என் மனைவி எப்படின்னு. அப்பா அம்மா பத்தி பிள்ளைகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க பிள்ளைங்க எப்படின்னு. சரியா? அப்படித்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, எல்லா மக்களும் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறவங்க போய், உங்களுடைய இந்த வெற்றி வாழ்க்கைக்கு, இவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்துக்கு, உபதேசத்துக்கு, உம்முடைய போதனைக்கு இவ்வளோ மக்கள் வராங்களே, அதற்கெல்லாம் என்ன காரணம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த கேள்வி கேட்டவங்கள்ட்ட அவர் சொல்றாரு, என் மனைவி கிட்ட போய் கேளுங்க அப்படி. அப்ப மனைவிட்ட போய் கேட்க முடியல, விட்டாங்க. இது மாதிரி 2-3 தடவை கேட்டிருக்கிறாங்க, என் மனைவி கிட்ட போய் கேளுங்க என்னைய பத்தி அப்படி. ஏன் இந்த ரகசியம் என்னன்னு என் மனைவிட்ட போய் கேளுங்கன்னு. அப்போ ஒரு நாள் மனைவி கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. உங்க கணவர்கிட்ட இந்த மாதிரி போய் கேட்டா என் மனைவி கிட்ட கேளுன்னு கேட்கிறாங்க. என்ன விஷயம், என்ன ரகசியம், இவருடைய வெற்றி வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய இந்த வெற்றி வாழ்க்கைக்கு அவருக்கு என்ன ரகசியம் அவர்கிட்ட இருக்குன்னு. அப்ப அந்த மனைவி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மேடையில் நின்று எப்படி பேசி கொண்டு இருக்கிறாரோ அப்படியே தான் வீட்டிலும் இருப்பார். எப்படி வீட்டுல இருப்பாரு. நீங்க பேசி கொண்டு இருக்கிறவங்க வீட்டுல வேற மாதிரி இருக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப தன்னை குறித்ததான சாட்சி தன்னோடு கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்கணும். இப்படிப்பட்ட சாட்சி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன, சீசர்கள் தன்னிடத்துல கேள்வி கேட்ட பொழுது, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. சரியா? 2வது, என் நாமத்தை தரித்து கொண்டு என் பேரை சொல்லிக்கிட்டு வருவாங்க, அற்புதங்களை செய்வாங்க, அடையாளங்களை செய்வாங்க, நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இருந்தாலும் பயப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். 4வது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அடையாளம். வானத்தை பார்த்தா சொல்றாரு, வானத்துல அடையாளங்கள்லாம் உண்டாகும், சத்துவங்கள் அசைக்கப்படும். வானம் எதற்காக வைத்திருக்கிறது என்றால், வானங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு
அடையாளத்தை காட்டுகிற ஒரு என்னது அறிவிப்பும் பலகையாக வானம் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? வானத்தை பார்த்தா நமக்கு தெரியும். சரியா? அதுல தத்துவங்கள் அசைக்கப்படும். ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு முன் உதாரணம் எடுத்து எக்ஸாம் எப்படி நடக்க இருக்கிறது என்பதை குறித்தனான சில முக்கியமான காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்த வாரத்துல இன்னும் விரிவான தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்னென்ன நடக்கும், எப்படி தத்துவங்கள் அசைக்கப்படும், நாம் தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்போம், இனிமே ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம எந்த நிலைமையில இருப்போம், நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரத்துல அந்த செய்தியை சொல்லலாம். சரியா? இப்பொழுது நாம் வாசிக்கலாம் 2 நாளாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் பின்பகுதியை வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை வாசிச்சுட்டு 2வது வசனம் பின்பகுதியை வாசிங்க. இன்றைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்ற, இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 2 நாளாகமம் 15 1வது வசனத்தை முதல்ல வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கியதினாலே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இருங்க, அடுத்தது 15:2 தானே, 2வது பகுதி. சகல மனுஷரே, சகல மனுஷரே கேளுங்கள். அப்ப யாருக்கு சொல்றாரு? இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் தான் சொல்றாரு. சகல மனுஷரே. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இறங்கும் பொழுது ஒரு அசாதாரணமான வல்லமையினால நிரப்பப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறவராகவும் போறவராகவும் இருந்தார். வருவாரு, ஒருத்தர் மேல தங்குவாரு, வேலை முடிஞ்சோடனே போயிடுவாரு. வருவாரு, வேலை முடிஞ்சோடனே தங்குவார். இப்படியாய் இருந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த அசிரியாவுக்கு மேல இறங்கின உடனே ஆவினால் நிரப்பப்பட்ட பொழுது அந்த சொல்லப்பட்ட இந்த வசனம் தான், சகல மனுஷரே, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இந்த நாளில் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். புரியுதா? சகல மனுஷருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இந்த செய்தியின் வேளையில நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது திடீரென்று இந்த வார்த்தையை வசனத்தை கூட அனுப்பினார். வசனம் சில மாதங்களுக்கு முன்பாக நான் அதை வாசித்திருக்கேன், போர்டா போட்டு கொடுத்துருக்கேன், இந்த வசன போர்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா விட்டுட்டு அப்படியே விட்டுருவேன், எல்லாத்தையும் என் மைண்ட்ல வச்சுக்க முடியாதுல்ல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த டாபிக்ல பேசு, இந்த வசனத்தை பேசு. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. ஓகே, ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படும். எத்தனை பேர் ஆண்டவரை தேடுறீங்க? தினந்தோறும் தேடுறோமா? நம்ம நிதானிச்சு பார்க்கணும். இந்த நாள்ல தேடுறோமா? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சில நேரம் நமக்கு டவுட் வந்துருது. ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாருன்னா தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு உணர்வு வருது இல்ல. ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுக்கலினா எங்கேயோ தூரமா போய் இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லை, ஆண்டவர் என்னாலும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அவரோடு தேடுறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்படியானால்
வரும் நாட்களிலே என்ன சம்பவிக்கும்? நல்ல நல்ல கவனி. இன்றைக்கு ஏன் இந்த செய்தியை, இந்த வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார்னா, அப்ப என்ன நடக்கும்? ஏன்னா வருங்காலத்தை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆதியும் அந்தவுமா இருக்கிற தேவனுக்கு ஏன் நம்ம அவருடைய பிள்ளைகளை ஒரு எச்சரிப்போடு இருக்கும்படியே சொல்லுகிறார் தெரியுங்களா? எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகிறது தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான காலகட்டத்துக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். அது ஆண்டவர் சொல்ல சொல்ல பார்த்தா, நம்ம அடுத்த ஜெனரேஷன்லாம் ரொம்ப பரிதபிக்கிற ஒரு நிலையில இருக்கு. அவங்க கர்த்தரோடு இல்லைன்னா அவங்கெல்லாம் கைவிடப்படுவாங்க. அவர் கர்த்தரை தேடலைன்னா அவங்கெல்லாம் வெளியே, அவ்வளவுதான். அவங்களுடைய நிலைமையெல்லாம் பரிதாபத்துக்குரிய நிலைமையா இருக்கும். மாய்மாலம் பண்றவங்க இப்படி அப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டுச்சுன்னா அவங்கெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. கடைசி கால எச்சரிக்கைக்காக தான் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த செய்தியை கொடுத்து நம்மளெல்லாம் ஆண்டவர் விழிப்போடு இருக்கணும்னு சொல்றாருன்னா, அப்படி என்ன நடக்க போகுது, என்ன அவசரம் அப்படின்னு நான் நினைக்கலாம் மக்கள்லாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் இந்த சம்பவங்களில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவன் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். எந்த வசனம்? 2:4-5 2வது பகுதியில வாசிச்ச, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடுவீர்களானால் உங்களுக்கு வெடிப்படுவார், அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஏன் இந்த வசனத்தை சொன்னாரு? நம்முடைய இப்போ ஒரு மீட்டிங் ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா, அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் இங்க வராருன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? ஒரு ஒரு நாட்டுடைய இப்ப அமெரிக்க அதிபர் இப்ப இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு பாதுகாப்பு, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து அசம்பாவிதங்கள் நடக்காத அளவுக்கு எல்லாத்தையும் ஜாக்கிரதையா எல்லா ராணுவம் எல்லாம் தயாரான்னு இருக்கும். அப்படியே அவர் வந்துட்டு போறவரையிலும் அவ்வளோ விழிப்போடு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்போடு இருக்கும்படியாக தேவன் இந்த நாளில் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்காக தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னெச்சரிப்பை கொடுத்து ஆண்டவர் விழிப்போடு இருக்கும்படியாக சொல்லுகிறார். அப்ப யோவேல் 2வது அதிகாரம் 1 வாசிங்க, தொடர்ந்து வாசி. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். இது சியோன் ஃபயர் டேபர்னேக்கல்ல இருந்து ஒரு எச்சரிப்பின் சத்தம் உண்டாயிருக்கிறது. ஆமென், ஆமென். பாருங்க, வாசிங்க அடுத்தது. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள். தத்தளிக்க போறாங்களாம். யாரு? கர்த்தரோடு இல்லாதவர்கள், தேவனோடு இல்லாதவர்கள். தேசத்துல ஜனங்கள் இந்த பொல்லாத காலத்துல தத்தளிப்போடு இருக்க போகிறார்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கு. கர்த்தருடைய நாள் வர இருக்கு. அதனால ஆயத்தமா, இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் கொடுக்குறார். இந்த நாள்ல உங்க குடும்பத்தை, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை முன்னெச்சரிப்பு கொடுத்து இன்றைக்கு அவர்களை கர்த்தருக்குள் வழி நடத்துவது உங்களுடைய பொறுப்பாய் இருக்கிறது. அப்புறம் சொல்லுங்க, வாசிக்கலாம். இருளும் அந்தகாரமுமான நாள், அது இருளும் அந்தகாரமுமா, அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். பாருங்க, இந்த கடைசி காலத்துல ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவுமா. ரொம்ப இந்த வசனம் எப்ப யோவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல எழுதப்பட்டது. ஆனா ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். இன்றைக்கு இந்த நாட்கள்ல
விஞ்ஞான வளர்ச்சி அசூர வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அசூர வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, வெப்சைட்ல ஏஐ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வந்திருக்கு. இந்த ஏஐ அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஞ்ஞானிகளே அந்த ஏஐயை கண்டு மிரண்டு போயிருக்கிறாங்க. ஆனா பயங்கரமான ஒரு அந்த ஏஐனுடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது மனித இனத்திற்கே ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த ஏஐ அந்த சாஃப்ட்வேர் தானே அது. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஏஐ வந்து விஞ்ஞானிகள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா அது வந்து மனித இனத்திற்கு ரொம்ப தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரா இருக்கு. ரொம்ப விழிப்போடு இருக்கணும்னு சொல்லி விஞ்ஞானிகள் இந்த ஏஐயை கொண்டு ரொம்ப மிரண்டு போயிருக்கிறாங்க. இந்த ஏஐ இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு வசனத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது 3 நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு வசனத்தை வச்சு செய்தி கொடுக்கும். இன்னைக்கு வந்து அதை வந்து லண்டன்ல சில சபைகள்ல இப்படி வச்சு பேச வச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் உலகத்துல அந்த ஏஐ அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு செய்தி அது கொடுக்குறான். அன்னைக்கு சர்ச்சுங்க ஏஐ செய்தி கொடுக்குறான். நீங்க எந்த டவுட் கேட்டாலும் அது கிளியரா அது வந்து ஆன்சர் பண்ணும். அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் இது பயங்கரமான ஒரு. நான் என்ன இதை வாசிக்கும் பொழுதுன்னா, ஏஐ வந்து ஒரு ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும்னு போட்டிருக்குல்ல, அது இதுவா தான் இருக்குமோன்னு ஒரு எனக்குள்ளார ஒரு கேள்வி. இப்படி இருக்கலாமோ? ஏன்னா இது வந்து மனித இனத்தில் ஒரு இதை வந்து மேற்கொள்வதற்கு யாராலும் முடியாதாம். அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு. இதை தான் இந்த ஒரு தீவிரமாய் வந்து பரவும் அப்படின்னு சொல்லி இது பார்க்கிறோம். இந்த வசனத்தை வைத்து பாருங்க. இந்த ஒரு வசனம் தான் போதும், அது பேசிக்கிட்டே இருக்கும் மணிக்கணக்கில். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. அப்படியானால் ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இதை குறித்ததாக கூட இருக்கலாம் என்று என்னுடைய யோசனையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. இன்னைக்கு பல விதத்துல எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லக்கூடிய அதை ஜெயிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரா இது இருக்குது. அப்ப அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்துக்குள் கடைசி காலத்துல இந்த மனுஷர்கள் நம்மலாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப தீவிரமாய் ஒரு ஜாதி வந்து அது என்ன செய்யுதா பரவிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வாசிங்க. அப்படிப்பட்டது அஹ் முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இது மாதிரி முன்னாடி எல்லாம் கடந்ததே இருந்தது கிடையாது. இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. பாருங்க, இனிமே வரப்போறதும் கிடையாது. ம், அவைகளுக்கு முன்னாக ம், அக்கினி பட்சிக்கும், ஆ, அவைகளுக்கு பின்னாக ஆ, ஜுவாலை எரிக்கும். ஆ, அவைகளுக்கு முன்னாக ம், தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், ஆ, அவைகளுக்கு பின்னாக ம், பாலான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். ஆ. அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அதுக்கு ஒண்ணுமே தப்பி போவார். இப்ப இந்த உலகங்களும் உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களும் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களும் அந்தி கிறிஸ்துவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பயங்கரமான ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் சீக்ரெட் ஆஃப் த குரூப்ஸ்ன்னு போட்டு எல்லா தேசத்திலும் ஒரு சீக்ரெட் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அப்படி ஃபார்ம் பண்ணி எல்லா தேசத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அந்த சீக்ரெட் ஆஃப் த குரூப்ல எல்லாம் அந்து கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிற அந்த கொண்டு வந்து அந்த அந்து கிறிஸ்துவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். கடைசியில அவனுடைய கரத்துல கொடுக்கிறது. சரி, அப்படிப்பட்ட அந்த குரூப்ஸ் எல்லாமே உலகமே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்கிட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா நாம தான் இன்னும் ரெடி ஆகல. நாம தான் இன்னும் தூங்கி கொண்டே இருக்கிறோம். நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். இன்னைக்கு மனசு பிசாசு அப்படிதான் விசுவாசிகளை மைண்டை மாற்றி வச்சிருக்கான். நீ சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா ஆராதனை ஃப்ரீயா பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஆராதனைக்கு பண்ணிட்டு வந்துட்டோமா, இன்னைக்கு அதனால கொஞ்சம் 1 மணி நேரம் செல்போன் பார்க்கலாம், இன்னைக்கு டிவி பார்க்கலாம், இன்னைக்கு ஆண்டவரோடு கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படி நினைக்கிறாங்க. தோணுது. இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் தூங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா பிசாசின் கூட்டம் இன்றைக்கு வந்து விழிப்போடு தன்னுடைய ராஜ்யத்தை அவனுக்கு கடைசி காலம் உண்டு என்பதை அறிந்து அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டான். நம்மளும் தீவிரமாய் இல்லைன்னா இந்த உபாதிகளுக்குள்ள தள்ளப்படுவார்கள். அதாவது விழிப்போடு இருக்கணும்.
சரியா? அடுத்தது வாசிங்க. அவைகளின் சாயல் ஆ. குதிரைகளின் சாயலை ஒத்தது. அதனுடைய வேகம் எப்படி இருக்குன்னா, குதிரைனுடைய வேகத்தை வச்சுதான் இன்னைக்கு 1XP 2XP மோட்டர்லாம் தயார் பண்றதுக்கு என்னன்னா, குதிரையினுடைய வேகத்தை வச்சுதான் அதெல்லாம் இன்னைக்கு வந்து அது வந்து ஸ்பீடை கணக்கிடுறாங்க. அப்ப அந்த AI அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னா, குதிரையினுடைய வேகத்தை போல இருக்கும். குதிரையினுடைய வேகம் அதனுடைய அதுக்கு எப்படி பலன் இருக்கோ அந்த வேகத்துல அது செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய கணிப்பு, ஒருவேளை இந்த ஏஐ சாஃப்ட்வேர் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு உடைய அடையாளமாய் இருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பாய் இருக்குது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சலை போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். விஞ்ஞானிகள்லாம் இந்த ஏஐ இந்த சாஃப்ட்வேரை கொண்டு பயந்து கொண்டு அச்சத்துல இருக்கிறாங்க. எப்படி இது ஒரு கண்டுபிடிப்பு, அசாதாரண கண்டுபிடிப்பா இருக்கு. மனிதனுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு. ஆனா இதனுடைய வேகம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு இதை கண்டு எல்லாரும் அஞ்சுவார். சரியா? இது வரும் நாட்கள்ல இது தீவிரமா செயல்படும். தீவிரமான ஒரு இதா இன்னைக்கு இந்த விஞ்ஞானத்துல இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. வாசிங்க. எல்லா முகங்களும் கருகி போகும். எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும். யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். இப்ப ரோபோ இது மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, ரோபோ அந்த மாதிரி அது செயல்படும். இன்னைக்கு ரோபோகள் எல்லாம் இப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கு. இன்னைக்கு மனிதன் தேவன் வந்து மனிதனை உண்டாக்கும் பொழுது தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார். அப்ப அந்த மனிதன் அல்லாத ஒரு சாயலை உண்டாக்கணும்னா பிசாசு என்ன செய்வானா, ரோபோ, சரிங்களா, அந்த மாதிரி செஞ்சு மனுஷனுக்கு ஆப்போசிட்டா அந்த ரோபோக்களை பயன்படுத்துவார். சரியா? இன்னைக்கெல்லாம் வந்து கடைசி காலத்துல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், டிவி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீ வருகிற டிவியில எல்லாம் சிப்பு வச்சு கொடுத்துருவான். உள்ளுக்கு எல்லாத்துலேயும் கேமரா இருக்கும். நீங்கள் வீட்டு உள்ளுக்கு என்னென்ன பேசிக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க எல்லாம் அங்கே உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் வந்துடும். பல்பில் வந்துடும், டிவியில் வந்துடும். உங்கள் செல்ஃபோனில் ஆல்ரெடி இருக்குது, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ரூமில் செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னும் வந்து அதை தெளிவாக வந்து வெளிப்படுத்தலாம். ஆனால் எல்லாம் வாட்ச் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் போட்ட ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு வந்து ரீமைண்டில் அது வரும். பார்த்துருக்கீங்களா? எப்படி வருது? நீங்கள் தான் டெலீட் பண்ணிட்டீங்களே, எப்படி வருது? எல்லாம் மதர் கம்ப்யூட்டரில் போய் சாஃப்ட்வேரில் ஸ்டோர் ஆகிடும். எப்போ போட்டிங்களோ அது உடனே அந்த டேட்டில் அந்த நாளில் அது அப்படியே அப்லோட் வெளியில் வரும். எப்படி வருது? நீங்கள் தான் ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணிட்டீங்க. ஃபோனையே ஒவ்வொருத்தங்க தூக்கி போட்டிருப்பீங்க, உடஞ்சி டேமேஜ் ஆகிருக்கும். அடுத்த சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணால் அது வருது. சரியா? எப்படி வருது? கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமான காலகட்டங்கள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ரகசிய வருகையில ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளப்படணும். கைவிடப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த விழிப்போடு இருப்பதுக்கு தான் தேவன் இந்த நாள்ல இந்த செய்தியை கொடுக்குற. இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. ஒரு மனவாட்டியாகிய சபைக்கு தான் இந்த மாதிரி செய்திகளை கொடுக்குறாரு. நீ நான் பேசியிருக்கலாம், அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுப்பாரு, 50 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுப்பாரு, இப்படி சொல்லி ஆசீர்வாதத்தை சொல்லி நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு மூட்டை நிறைய பணம் தருவாரு, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறலாம். அப்படி பேசலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செய். யாருமே இல்லைனாலும் நான் செய்தி எடுத்துட்டு இருப்பேன். அப்படிலாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. நான் சொல்றேன், வீட்டுல எல்லாம் நான் பாத்துக்கு பாருங்க, சர்ச்செல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு நானே பேசிக்கிட்டு இருப்பேன். ஒய்ஃபை கேட்டு பாருங்க, நாங்க வீட்டுல எடுத்துக்கிட்டு இருப்போம். யாருமே இல்லைனாலும் செய்தி நடக்கும், ஆராதனை நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்படிதான் ஆண்டவர் நடத்துறாரு. சரியா? சரி, ரைட். அப்ப இவ்வளவு மோசமான காலங்கள் வரும் அப்படின்னு என்பதற்காகத்தான் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்போட இருக்கிறதற்கு ஆண்டவர் இப்படி காரியங்களை செய்கிறார். 14 வசனம் வரையில் வாசிங்க.
என்ன எத்தனை வாசிக்கிறீங்க? 14 வரையிலும் வாசிச்சிருங்க. ஒன்றை ஒன்று நெருக்காது, ஆ, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். ஆ, அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். ஆ, அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், ஆ, மதிலின் மேல் ஓடும், ஆ, வீடுகளின் மேல் ஏறும், ஆ. பலகனி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். பாருங்க, பலகனி வழியாய் திருடனை போல உள்ள வருமா. இன்னைக்கு வந்து கண்காணித்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல. வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் வருகிறவன் கொள்ளைக்காரனும் திருடனுமாய் இருக்கிறான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பலகனி வழியா ஏறி குச்சி உள்ள வருதுன்னா, இன்னைக்கு சாஃப்ட்வேர் வழியா எல்லாம் உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? அதெல்லாம் வாசல் வழியா வருதா? கேபிள் டிவி வாசல் வழியா வருதா? டிஸ்ஸு வாசல் வழியா வருதா? அவன் என்ன சொல்லுவான்? டேய், ஜன்னல் வழியால ஒயர கனெக்ஷன் கொடு அப்படின்னு சொல்லுவான். ஆ? அந்த மாதிரி வாசல் வழியாம வராம வேற வழியில வர்றதுன்னா கொள்ளைக்காரனும் இன்டர்நெட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படிதான் வருது. வேற வழியா வருது, காத்து மூலமா வருது. சரியா? அப்ப எல்லாம் இப்படி வந்துச்சுன்னா அப்போ உங்களை யாரோ வாட்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். சரியா? வாசிங்க. பலகனியா வரும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், ஆ, வானங்கள் அசையும், ஆ, சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், ஆ. நட்சத்திரங்கள் ஒளி மங்கும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும், மழுங்கும். மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். ஆ. அவருடைய பாளையம் மகா பெரிது. மகா பெரிது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. ஆ. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமான நாள்ல நம்ம விழாம இருக்கணும்னா நம்ம அவரோடு இருக்கணும். அவர் நம்மளோடு இருக்கணும். சரிங்களா? கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். சரிங்களா? அப்ப பாருங்க, இதெல்லாம் நான் வாசித்து முடிச்சிருங்க 14 வரையிலும். அதை சகிக்கிறவன் யார்? ஆ, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் அப்ப புலம்பலோடும் ஆ, உங்கள் முழு இருதயத்தோடும் ம். என்னிடத்தில் திரும்புங்கள் இப்ப என்று. நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நடக்க போகுது. அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு செய்றீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன செய்றாரு? நீங்க முழங்கால் படியிடுங்க, உபவாசம் இருங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க அத. நீங்கள் உபவாசத்தோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் அழுகையோடும் புலம்பலோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். என்னிடத்துல திரும்புங்க. நீங்க சொல்றாங்க வழி விட்டு அப்படி இருந்து இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஒரு போதனை ஒண்ணு கேட்டேன். நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இன்னைக்கு இருக்கு போதனைகள்லாம் இருக்கு. தவறான உபதேசங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. யாரு ஒருத்தர் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறானோ அவன் தான் எடுத்துக்கொள்ளப்படும். அவன் தான் நித்தியமான வாழ்க்கைக்கு இருப்பான். நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பூமியில பிறந்துட்டோம். நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம நித்திய ஜீவனை அடையும். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு இடத்துல இருக்கணும். அப்பதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கோடீஸ்வரன்ட்ட இருக்கிறாரு, நமக்கு 1,00,000 வேணும், வசதி பாராட்ட போய் கேட்டா தானே நம்ம கிட்ட இருந்தா தானே அவர்கிட்ட வாங்க முடியும். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அது நித்திய ஜீவன் கொடுக்கிற ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம அப்பதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொருவரும். நம்ம அப்ப நமக்கு வந்து ஒரு கிரேஸ் கொடுக்குறாரு. நீ என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். நீ இப்படியெல்லாம் செஞ்சினா அப்புறம் வாசிங்க. ஆதலால் ஆ, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் அழுகையோடும் புலம்பலோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர். கர்த்தரே நம்மளை பார்த்து சொல்றார். அப்ப நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் படுக்கும் பொழுது, ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஏதாவது உம்மிடத்திலிருந்து பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு தான் மன்னிச்சுக்கேன், இனி நாளைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகி ஒவ்வொரு நாளும் நான் செய்யறேன். ஆண்டவரே, இன்னைக்கு வேதத்துக்கு புறம்பா ஏதாவது ஒரு வார்த்தை, யாரையாவது கோபமா பேசிட்டேனா, யார்கிட்டயாவது திட்டேனா, யாரையாவது அடிக்கலாம் மாட்டேன், திட்டேனா பிள்ளைகளை தான் அடிப்பேன். ஏன்னா அந்த மாதிரி யாரையாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனா, ஆண்டவரே, அதெல்லாம் மன்னிச்சிருவேன். இனி நான்
இனிமே பேசக்கூடாது, இனிமே உம்முடைய வழியில நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒப்புரவாக்கி அனுதினமும் அவரோடு கூட நடைபோடுகிற அவருடைய பிள்ளைகளா நாம இருக்கோம். அதுக்கு தான் நமக்கு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அதுக்கு தான் புதிய ஏற்பாடு. அவ்வாறு அடுத்த வாரத்துல மற்ற இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க இருக்கிற சம்பவங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் சொல்லுவேன். ஆமென். அவரோட தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம பார்க்கலாம். அப்ப முடிச்சிட்டீங்களா? அடுத்த வாசித்துருங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, அஹ், உங்கள் இருதயங்களை கிழித்து அஹ். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்புங்கள். வஸ்திரங்களை கிழித்தல்ல, இருதயத்தை கிழித்து தேவனிடத்துல திரும்புங்கள். தேவனாகிய கர்த்தர் அஹ். அவர் இரக்கமும் மன உருக்கமும் அவர் நம்ம ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவர். ஆமென், ஆமென். என்ன செய்றாரு? அவர் இரக்கமும் மன உருக்கமும் அஹ், நீடிய சாந்தமும் அஹ், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அஹ். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் அப்படி இருக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுறதுனாலதான் இதெல்லாம் நடக்க போகுது, என் பிள்ளைங்க எல்லாம் விழிப்போடு இருங்கன்னு இந்த நாள்ல நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அடுத்தது வாசித்துருங்க. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு அஹ், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் அஹ். பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் அறியாம இருக்கிறாங்க, அறியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டா நான் பரலோகம் போயிடுவேன்னு இருக்கிறாங்க. இப்படிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சபைகள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பல இடங்கள்ல குழப்பம், சபைகள்ல குழப்பம், குடும்பத்துல குழப்பம், பிள்ளைகள் மத்தியில குழப்பம், பரிசுத்தம் இல்ல. இன்னைக்கு அசால்ட்டு நிர்விசாரங்கள் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு எது போட்டாலும் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நானும் திருத்திக் கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் என்னிடத்திலும் குறை உண்டு, இடத்திலும் குறை உண்டு. ஆண்டவருக்கு மனஸ்தாபப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபித்து என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரவர் ஜீவனுக்கு அவரவர்கள் உத்தரவாதம். மோசே இருந்தாலும் ஆரோன் இருந்தாலும் போய் இவன் நல்லா ஊழியம் செஞ்சிருக்கான் அவனை விட்டுருங்க ஆண்டவன் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. சரியா? இந்த வசனம்லாம் இருக்கு, தெரியுமா? இந்த வசனங்கள்லாம் இருக்கு. யாரும் ரெக்கமெண்டுக்கு கிடையாது. பூமியில இருக்கிற வரைக்கும் தான் மன்னிப்பு, இரக்கம், கிருபை, தயவு எல்லாம். செத்த உடனே அவர் நியாயாதிபதியா இருப்பார், அவர் நீதிபதியா இருப்பார். ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பந்திக்கு நாம் எல்லாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளில் அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த செய்தியை நீர் அனுப்பியிருக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இந்த நாள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த நாள் ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கும்படியாக புதிய உடன்படிக்கையை நீங்க இங்க ஏற்படுத்தியிருக்கீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஆண்டவரே அவன் என்னோடு கூட இருக்கிறான், நான் அவனோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இதோ உம்முடைய சரீரம் அப்பா, உடைய சரீரத்தை இப்பொழுது நாங்கள் புசிக்கிறோம். இதோ உம்முடைய ரத்தம், உம்முடைய ரத்தத்தை இப்பொழுது நாங்கள் பானம் பண்ணுகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவகுமாரனாகிய கிறிஸ்து எங்கள் மத்தியில வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் கிருபை இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கட்டி எழுப்ப ஞானத்தை தாங்க. சபையை கட்டி எழுப்ப ஞானத்தை தாங்க ஆண்டவர். உம்முடைய கரம் கிருபை இருக்கட்டும். அநேக ஆத்துமாக்களை கொடுங்க ராஜா. ஆத்துமாக்களை கொடுங்க. உம்முடைய கரம் கிருபைகளை தாங்கி வழி நடத்தும். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.